அக்னி திறந்த கோல்ஃப் சாம்பியன்ஷிப் போட்டி 29வது ஆண்டாக மிக சிறப்பாக கடந்த மார்ச் 15ஆம் தேதி ஸ்டாஃபீல்டு கண்ட்ரி ரிசார்ட்டில் நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த வாரம் மார்ச் 27ஆம் தேதி சிரம்பான் அனைத்துலக கோல்ஃப் கிளப்பில் இளம் இந்திய சாதனை விளையாட்டாளர்களுக்கான வெகுமதி வழங்கும் விருதளிப்பு விழாவும் நடைபெற்றது. நெகிரி செம்பிலான் இந்தியர் கோல்ஃப் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அத்தொடர் இரு நிகழ்ச்சிகளுக்கும் நன்கொடை வழங்கியவர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கியவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டார் சங்க தலைவர் பாண்டியன் பாலசுந்தரம். குறிப்பாக எங்களின் இந்த முயற்சிக்கு பெருந்தொகையை நன்கொடையாக வழங்கிய சிங்கப்பூர் நாட்டின் பிரபல கோல்ஃப் விளையாட்டாளர்கள் டத்தோ டி ஜாசுடாசன், ஜி சிவராம் நாயுடு, ஜி ராஜகோபால், செக் ஜெயக்குமார், ரோஜர் செல்வகுமார், கே குஹன், தஹா மொஹிடின் சிறப்பு நன்றி கூறுவதாக அவர் தெரிவித்தார். இவர்களுடன் நம் நாட்டைச் சேர்ந்த பார்க் சேஃப் பீட்டர் சந்திரன், டத்தோ எஸ் லக்ஷ்மிகந்தன் மற்றும் அள்ளியும் கிள்ளியும் நன்கொடை வழங்கியவர்களுக்கு நன்றி கூறினார். அதேவேளை இரு நிகழ்ச்சியையும் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தலைமையேற்ற ஏற்பாட்டு குழு தலைவர் வழக்கறிஞர் எம் கோபிநாதன் மற்றும் அவர் தலைமையிலான ஏற்பாட்டு பொறுப்பாளர்கள் மற்றும் நாடளாவிய அளவில் போட்டியில் பங்கெடுத்த கோல்ஃப் போட்டியாளர்கள், கலந்து கொண்ட இளம் விளையாட்டு சாதனையாளர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பாண்டியன் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். வணக்கம், நான் பாண்டியன். நெகிரி செம்பிலான் இந்தியர் கோல்ஃப் சங்கம் சார்பாக தலைவர் நான். என்னோடு இந்த வருஷம் ஆர்கனைசிங் சேர்மேன், எங்கள் கோல்ஃப் போட்டி ஆர்கனைசிங் சேர்மேன் மிஸ்டர் கோபிநாதன், டெப்யூட்டி பிரசிடென்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் சுப்பிரமணியம், எங்களோட ட்ரெஷரர் மிஸ்டர் ராசரத்னம், நாங்கள்லாம் இந்த கோல்ஃப் சங்கத்தின் முக்கிய கமிட்டி மெம்பர்கள். இந்த கோல்ஃப் சங்கத்தை பற்றி இந்த வேலையில் சுருக்கமாக சொல்கிறேன். எங்கள் இந்தியர் கோல்ஃப் சங்கம் 1990 ஆரம்பிக்கப்பட்டது. ஆஃபிஷியலாக நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணது 2011 அசோசியேஷன் கோல்ஃபர்ஸ் நெகிரி இந்தியன், சுருக்கமாக அக்னின்ட்டு ஆரம்பித்தோம். எங்கள் அசோசியேஷனில் 131 மெம்பருங்க இப்போ இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு, சில சமயம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கோல்ஃப் போட்டியை நடத்தி, இந்த கோல்ஃப் போட்டியில் நாங்கள் பெற நன்கொடையை நாங்கள் இந்த நெகிரி மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழ் இந்தியன் போட்டி விளையாட்டாளர்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை ஊக்குவிப்பு தொகையாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எங்களோட 29வது வருஷ போட்டி இந்த வருஷம் வெற்றிகரமாக 15ஆம் தேதி மார்ச் மாதம் ஸ்டாஃபீல்டு கோல்ஃப் கிளப்பில் வெற்றிகரமாக நடைபெற்றது. அந்த போட்டியில் 132 போட்டியாளர்கள் நாடு முழுவதிலிருந்து கலந்துக்கிட்டாங்க. பினாங்கு, ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், மெலாக்கா, ஜோஹர் மற்றும் சிங்கப்பூர்லேருந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் 58 பேருக்கு மேலே நம்மளோட போட்டி விளையாட்டுக்கு ஸ்பான்சர், அதாவது நிதி உதவி செஞ்சாங்க. இந்த 58 பேர் 1000 வெள்ளியிலேருந்து 5000 வெள்ளி, 20000 வெள்ளி இந்த மாதிரி கொடுத்தாங்க. இதில் முக்கியமாக இந்த வேலையில் ஒரு 3-4 முக்கியமான நண்பர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் முதலாவதாக டத்தோ லக்ஷ்மிகந்தன், அப்புறம் டத்தோ மகேஸ்வரன், அப்புறம் நம்ம சிங்கப்பூர் நண்பர்கள் ஒரு 6 பேர். அதில் முக்கியமாக மிஸ்டர் ராஜகோபால், மிஸ்டர் நிக், அப்புறம் நம்மளோட நண்பர் மிஸ்டர் மார்டின் ஃப்ரம் பன் ஹீலிங் ஹோண்டா கார் அவர் ஹோல் ஸ்பான்சர் பண்ணார். இந்த போட்டியில் பர்ஸா மிஸ்டர் எல்வின் தான் ஏக்கான்லாம் ஸ்பான்சர் பண்ணார். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த தொகையை வச்சு, போட்டி விளையாட்டு செலவு போக அந்த தொகையை வச்சு நாங்கள் போன 27 ஏப்ரலில் 57 அத்லீட்ஸ், 57 போட்டி விளையாட்டாளர்கள், நெகிரி செம்பிலானில் உள்ள இந்திய போட்டி விளையாட்டாளர்கள், பல விதமான போட்டி. நாங்கள் கோல்ஃபர்ஸாக இருந்தாலும் கோல்ஃபை தவிர எல்லா போட்டி விளையாட்டாளர்களுக்கும் எங்களோட ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம். அந்த வகையில் இந்த வருஷம் கராத்தே, டென்னிஸு, ஃபுட்பாலு, சாஃப்ட் பாலு, ஹாக்கி, மோத்தே, கோல்ஃபு மற்றும் சதுரங்க விளையாட்டு,
இதெல்லாம் வந்து போட்டி விளையாட்டு வீரர்கள் மெரிட் பேஸில் அவங்க ஜெயிச்ச வெற்றிக்கு நாங்கள் வந்து வெகுமதி அளித்தோம். என்னத்துக்கு இந்த வெகுமதி கொடுத்தோம்னாக்கா அவங்க மேலும் மேலும் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் அவங்க வந்து போட்டிங்களில் ஜெயிச்சு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்னு எங்களோட ஆசை. அதுதான் எங்களோட நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து இந்த சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலையில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களும்